உங்க வீட்டுல இருக்கிற நாய் பேர் என்ன? விக்ரன், பைரவ், லக்கி. லக்கி லக்கி என்ன பண்ணிட்டு இருக்கு? லக்கி தானே ரொம்ப அவசியம். நான் வீடியோ எடுக்கணும், எல்லாம் எடுப்போமான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு வந்து ஒய்யாரமா உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தா சாப்பிடதான். நீ சமைச்சு கொடுத்தா சாப்பிடலாம். பாக்குறதுக்காக மரியாதைங்க. உட்காருங்க. நாங்க வணக்கம் கூட சொல்ல பாருங்க. அவங்க பேசுற பேச்சு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இவங்க என் தங்கச்சி, நீங்க பாத்திருப்பீங்க. அது என் தம்பி பொண்டாட்டி. அது ஒய்யாரமா நடந்து வராலே அது வந்து என் பொண்ணு. ஆமா, எல்லாம் சேர்ந்து வீடியோ ஏற்கனவே நாங்க எடுத்திருப்போம். திருப்பியும் உங்களை கொஞ்சம் போர் அடிக்கலாமேன்னு நினைச்சோம். அதனால 3 பேரும் சேர்ந்து வீடியோ பண்றேன். நாங்க சரி பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க உள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இருப்போம். இவங்க உட்காந்து ஒய்யாரமா கதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். நியாயமா இது? அது என்ன அவங்க வீட்டுல இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் அதான் நாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சாப்பிடறதுக்கு மட்டும் குழம்பு கண்டா ரசம் கொண்டானா அது மட்டும் தெரியுதா? வாங்க வாங்க பண்றோம். இப்ப முதல்ல மேடம் பண்ண போறாங்க, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அடுத்தது அவங்க பண்ணுவாங்க. முதல்ல எழுந்து வேலையை பார்க்கலாம். வாங்க. வாழ்க வளத்துடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமணத்தை நான் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் நாத்தனாரோட சேர்ந்து எல்லாம் பண்ணவங்க. என்னோட வீடியோ மட்டும் என்ன ஆச்சுன்னா வந்து பேசும்போது குறைன்னு ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு. சவுண்டு சரியா இல்லை. அதனால திருப்பி அந்த வீடியோவில் வந்து அதெல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பி பேசி போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன பேச்சு அப்படி போகும். அது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படி இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன். வெயிட் நான் வந்துட்டே இருக்கேன். இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல, அதுக்குள்ளே ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்னு ஒரு கனத்த சரீரம். அவங்க மெதுவாக உட்காடுறாங்க பாருங்க. அவங்கள உட்காந்துட்டாங்க. வாழ்க வளமுடன். அது வேறு. வாழ்க வளமுடன். இவ கொஞ்சம் பொறுமையாக இதுன்னு வாழ்க வளமுடன்ட்டா. பட் எனிவே அது நல்ல இதுதான். வாழ்க வளமுடன். நான் வந்து ஒரு பெரிய ஆளுங்கிறேன், என்னை உட்கார வச்சுட்டாங்க. இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணது இங்கே உட்காந்தே இருக்கட்டும். இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணால் உமா உன் உன்னோட சேனல் பேரை சொல்லு, உன் பேரை சொல்லு. பேரை சொல்லுன்னா மறந்துட்டியா? உன் சேனல் பேரை நீயே மறந்துட்டியா? தயவு செஞ்சு சேனல் பேரை சொல்லிடு. இல்லை, நான் வந்து உமா ஸ்ரீனிவாசன். என் சேனல் வந்து கண்ணதாசன் வீட்டின் கைமணம். தான் இன்னைக்கு நான் பண்ண போகிறது உருளைக்கிழங்கும் பிளாக்காயும் சேர்த்து ஒரு குழம்பு. ஸோ இது வந்து சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், சாதத்துக்கும் பண்ணலாம், தோசை இட்லி கூட எல்லாத்துக்குமே. இதுக்கு முதல்ல நீ பிளாக்கா என்ன எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி செட்டிநாடு சமையலே சூப்பரா இருக்கும். அம்மையார் வந்து முழுக்க செட்டிநாட்டுல இருந்து வந்தவங்க. அதனால நல்லாவே செட்டிநாடு ஐட்டம்லாம் பண்ணுவா. இப்ப பிளாக்கா வந்து பிளாக்கா வந்து ஒரு பாதி பிளாக்கா எடுத்துட்டேன். பெருசா வெட்டி வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டாங்க. இது மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து மஞ்சத்தூள் போடாம வேக வச்சு தந்துட்டாங்க எங்க நாத்தனார். அது சொல்றது ஒழுங்கா சொல்லணும். வேக வச்சு வச்சிருங்கன்ட்டா நாங்க வெட்டி வேக வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். அதோட உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சது. என்னென்ன பொருளை சொல்லு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிற. எல்லாமே நாங்க பண்ணி வச்சிருங்க. மாப்பிள்ள அவரு, ஆனா போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடதுங்கிற மாதிரி இது. நான் சமைச்சு வச்சிருக்கேன்ல. இது வந்து சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூனு, பூண்டு வந்து ஒரு 10 இருந்து 12 பல்லு கிட்ட எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 இருந்து 15 வெங்காயம் வரைக்குமே எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சோண்டு தேங்காய், 1 ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வருது. டேபிள் ஸ்பூன்ல ஸ்பூன் அவ்வளவுதான் இருக்கு. 1 ஸ்பூன் தேங்காய். இதுதாங்க. ஃபுல்லா வந்து நம்ம அரைச்சிட கூடாது. குறக்குறன்னு ஒரு மிக்ஸில ஒரு ஓட்டி டக்குன்னு எடுத்துடணும். இது நைஸா அரைக்க கூடாது. நைஸா இல்ல, வேணாம், பச்சையா இதை வந்து குறக்குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப இது பாருங்க, எல்லாம் சித்தி கையில இருக்கு. குறக்குறன்னு இப்படிதான் அரைக்கணுமா? ஏன் எதனால அது குறக்குறன்னு அது வாசனையே வேற மாதிரி. நைஸா அரைச்சா ஆமா அது வாசம். வாசனை வரும். இது ஒரு வேற மாதிரி ஒரு வாசனை. சித்தி எடுக்குது நடுவுல. சித்தி வந்து நைஸா அரைச்சாங்கல்ல, அது ஒரு வாசனை. என்ன சித்திய சொன்னது அவங்க அரைச்ச பொருளை தான். சித்திய ஒண்ணும் சொல்லல. நீங்க உல்லாசமா உட்கார்ந்துருங்க. அதுதான் அது கரெக்டா எந்த நாத்தனார்னு சொல்லு. சொன்னா எப்படி தெரியுமா? நகரம் அந்த பக்கம் கிழிக்க போறியா? ஒண்ணும் கிடையாது. அவதான் இந்த கிழிச்சலுக்கு எதுக்கு இத்தனை இது அரைக்கும் போது மட்டும் மிளகு நான் இப்ப வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டேன்.
மிளகை முதல் போட்டு ஒரு அரைச்சிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் ஒன்றா போட்டுங்க. இருப்பாங்க. இந்த மிளகு வந்து ஒரு 2 அரைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். உடஞ்சிருந்தா நல்லா இருக்கும். இதுவும் என்ன நல்லா இது பண்ணி வாசனை வரணுமா? நல்ல வாசனை வரணும். இது நல்லா வதக்கி நல்லா வதக்கி போட்ட சாமான் எவ்வளவு நல்லா இருக்கும். அது சாப்பாட்டு டைம் வேற. அம்மா குட்டி அம்மி இருந்துச்சு, சொல்லியிருந்தா கொண்டு வந்துச்சு. நீ கொடுத்த அம்மி தான் ரொம்ப சௌரியம். சூப்பரா இருக்கு அம்மி. வாங்கி சாமான் சேர்க்கறதுல நமக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஒரு ஏஜ் வருதுக்கு அதுக்கப்புறம் அந்த சாமானை வந்து யார்கிட்ட கொடுக்கறது, அது ஆள் தேடி கொடுக்கறது நிஜமாவே அது பெரிய டாஸ்க். அந்த வயசுல வந்து குழிப்பணியாரம் ஒரு சட்டியில ஊத்துனா பத்தாது, இன்னொன்னு வச்சாதான் வேக வேகமா நடக்கும். 2 வாங்குவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் தாண்டினோடனே எல்லாம் ஆளுக்கு பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து பெரியவங்க அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்ச உடனே ஐயோ இந்த ஒரு சட்டிக்கே வேலை இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால எது இருக்கோ அதை வச்சு சமாளிச்சு. ஒரு 20 பிளேட் வாங்கினேன் சாப்பிட்ற பிளேட். மறுபடியும் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சித்தி சொன்னாங்க வேண்டாம் பாத்திரமா வாங்கி சேர்க்காத நாங்க. ஏன்னா வந்து பிளேட்ன்றது வந்து இப்ப நார்மலா தூக்கி எறிகிற மாதிரியே வந்துருச்சு நம்மளுக்கு. அப்படி வாங்கி சேர்த்து ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால பிளேட்லாம் இப்ப அதனால வந்து என்ன தேவையோ அதை வாங்குங்க. தேவையில்லாத வாங்கி சேர்த்தீங்கன்னா காசு வேஸ்ட், பொருள் வேஸ்ட். நல்ல ஒரு வாசனை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் வாசனை வரணும் நினைக்கிறேன். பச்சை வாசனை இருக்கு. அந்த கலர் கொஞ்சம் லைட் ரெட்டாமா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்களா. இதுலயே இப்ப மல்லித்தூள் 1.5 ஸ்பூனு. இதுலேயே வந்து நான் பச்சை மிளகா சேர்ந்துருக்கிறதால உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவேன். ரொம்ப இல்லைங்க, கொஞ்சம் தான் கம்மியாக போடுவேன். எப்படின்னா வந்து அது 1.5 ஸ்பூன்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் கட்டாயம் போடுவேன். இது வெறும் மிளகாத்தூள், நல்ல காரம் இருக்க மிளகாத்தூள் 2. ரெசிபிக்குள்ள நம்ம போதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்கு நம்ம மட்டுமா சாப்பிட்றோம், அவ்வளவுதான் சாப்பிடுவோம். இல்ல இது காரம் இல்லை, ஏன்னா தக்காளி வேற ஊற்றுவோம். அப்ப சரியா இருக்கும். சின்ன நாத்தனார் கொடுமை, பெரிய நாத்தனார் கிடையாதுங்க. நான் குட் கேர்ள். மிளகாத்தூள் ரொம்ப காரம் வேணாங்கிறா, அதுக்காக. இப்ப இதுக்கு சரியாகும். இது சரியா போயிடும். இப்ப தக்காளி 4 தக்காளிங்க, முந்திரி பருப்பு ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து இப்ப அரைச்சு வச்சுருக்கேன். இது ஊற்றிடலாம். அது மிளகாத்தூளும் மல்லித்தூளும் எண்ணெயிலேயே வதக்கிடல. அது வதக்க சீக்கிரம் வாசனை எடுத்துருச்சு. பச்சை வாசனை கலரும் வரும், சீக்கிரம் வாசனையும் இருக்கும். பச்சை வாசனை அவங்க அம்மா வீடியோ மட்டும் எப்படி இருக்கிறாங்க இந்த பானகான்லாம் எடுத்தாங்க. இப்போ நல்லா உப்பு போட்டு சுருள வதக்கணுங்க. அது நல்லா எண்ணெய் வந்து வெளியே வரணும், அந்த அளவுக்கு இதை சுருள வதக்கிடணும். 9 வேளை சாப்பிடுறாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. 6 மணிக்கு சாப்பிடுவாங்க. இல்லைங்க, இந்த பிளாக்கால சின்ன சின்ன விதை இருந்தது. அது விதை ரொம்ப நல்லா இருக்கு, அதனால சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது நீங்க மட்டும் தான் சாப்பிடுவீங்க, நாங்களும் தான் சாப்பிட்டுருக்கோம். வாசனை நல்லா இருக்கு. குழம்புல போட்டதுக்கு ஒன்றும் வேணாம். ஆனால் என்ன மாதிரி எச்சிலாம் பண்ணால் நான் தொட மாட்டேன். நீ சாப்பிட வேணாம், சாப்பிட வேணாம் தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க கேட்டுட்டேன். இப்போ சொல்லிக்கிட்டே வாங்கி சாப்பிடுறது மறைச்சிக்கிட்டாங்க. இப்போ பிளாக்கா இது வேக வச்சது. ஏன்னா பாருங்க எப்படி சுருண்டு வெந்துருச்சு பாருங்க, நல்லா சுருண்டு எண்ணெய் வெளியே வந்துருச்சு. இப்போ பிளாக்காயை போட்டுடலாம். இதுல உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு தான் போடுறேன் நான். நல்லா இருக்கும். ஏன் பெருசு பெருசா அம்மா போடுவாங்க. உங்களுக்கு குழம்பே வேணாம்னு வச்சுக்கோங்க, இப்படி பொரியலா கூட நீங்க இறக்கி சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா இருக்கும். இது ஆல் இன் ஒன். இது வந்து இப்படி பொரியலா கூட நீங்க அப்படியே இறக்கி வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி சாதத்துக்கு சும்மா பிசைஞ்சு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிட்டீங்கன்னா போனதுல தண்ணி கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறேன். இது வந்து குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும் சித்தி, தேங்காய் பால் ஊற்றி. இது ஏன்னா குழம்பு வந்து கெட்டியாக தான் இருக்கும். இவ்வளோ ஊற்றி சாப்பிட்டாவே போதுங்க. சப்பாத்திக்கெலாம் அந்த கெட்டியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தேங்காய் பால் ஊற்றும்போது என்ன கொஞ்சம் தளர்வு இருக்கும்ல? இருக்கும் சித்தி. தேங்காய் பால் கெட்டி, அதுவும் கெட்டியாக தான் ஆனால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கருவேப்பிலை கொத்தமல்லி வேண்டாம். கருவேப்பிலை அரைச்சிட்டோம்ல, கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் போடணும் கடைசியில்.
இப்போ இது கொஞ்சம் கொதி வந்தோன்னே இப்போ தேங்காய் பால் ஒரு அரை கிளாஸ் தான், ஒரு அரை முடிச்சுது, அரை முடியில் வந்து திக்காக தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அதுலேயே நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் பாட்டில் போடுறாங்க, அளவோட வரேன், அளவோட வரேன். அவ்வளோதான். நமக்கு வந்து மத்தியானத்துக்கு குழம்பு ரெடி. கீ ரைஸு இதுவும் சூப்பராக இருக்கும். கீ ரைஸ் இதில் வந்து தேவைப்பட்டவங்க புளி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ புளி சேர்ப்பியா? கொஞ்சம் லைட்டாக புளி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோன்னே இதை இறக்கிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் குழம்பு. இப்படி கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்டாவே போதும். இது ஒரு குழம்பு பண்ணிட்டு ஒரு கீரை பொரியல் பண்ணால் போதும், நல்லா இருக்கும். அதுக்கு மேலே நான் 3 பொருள் போட்டு என்ன டேஸ்டா பண்ணேன் பாருங்க. எத்தனையும் கொட்டுறா அதுல. ஏன்னா அந்த 3 பொருளும் இந்த ரெசிபிக்கு மற்ற ரெசிபிக்கு கேளுங்க லிஸ்ட்டு கொடுத்துருவான். நல்ல வேலை நம்ம வீட்டில் அது பண்ணும்போது 3 பொருள் தான் எனக்கு மிச்சம் பண்ணியாச்சு. வந்துருச்சு. நான் சின்னதாக வச்சுட்டேன். இப்போ கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம், அவ்வளோதாங்க. நான் எந்திரிக்கல, இங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன். இது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ திக்காக வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து இது வந்து நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். செமி கிரேவியா? ஏன்னா எல்லாத்துக்குமே சப்பாத்திக்கே ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு தான் நாங்கள் வச்சுக்க போகிறோம். சப்பாத்திக்கே டின்னருக்கு இனிமே தான் நான் யோசிக்கணும். முடிவு பண்ணிட்டாங்க போடுற ஒரு அழகு சப்பாத்தி இங்க இருக்கிறது 12 பேரு. ஒரு அழகு மாவு சப்பாத்தி வச்சு அவ்வளவு பேருக்கு விருந்து வச்சிருந்தோம். கொத்தமல்லி தூவியாச்சு. தூவி இப்போ இறக்கிடலாங்க. இது இறக்கிடலாம். சப்பாத்தி தோசை கொண்டாடி சமைக்கிறான் அவன் என் தம்பி. அவனை வந்து நின்றுட்டான் பாருங்க. எனக்கு அண்ணன் வாசனை இழுத்துருச்சு. உருளைக்கிழங்கு எப்படி இருந்து? உருளைக்கிழங்கு எப்படி இருந்து? அப்பா கலாத்த பண்ணாங்க. அப்பா கலாத்த பண்ணாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லணும். இவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த நாதஸ்வரத்துக்கு ஒத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஐயோ பாவம் எல்லாத்துக்கும் சொன்னாதானே பிரச்சனை. அதனால எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிடுவாரு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. நான்வெஜ் மாதிரி நான்வெஜ் மாதிரி இருக்குன்னா மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த டைம்ல பண்ணிட்டு போவாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயம் எங்க நாத்தனார்லயும் சொல்லுங்க, அவங்கள்ட்டயும் சொல்லுங்க, எனக்கும் சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் அவங்க நம்புவாங்க. நான் சொல்ல மாட்டேன் அவங்ககிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சொல்ல மாட்டேங்க. கமெண்ட்ல கட்டாயம் அவங்களுக்கும் சொல்லுங்க, 2 பேருக்கும் சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் என்னோட நல்லா இருக்கு. அதுவும் பசியில வர இருக்கிறோம், போய் சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. அதுக்கு அடுத்து என் பொண்ணு பண்ண போறா. அவளை விட்டு போனோன்னா அவள் அப்படியே ருத்ர சாண்டும் ஆடிடுவா. அதனால அவள் முதல்ல முடிச்சிடட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாமே நல்லா இருக்கு. கூட்டு, ரசம், பால் கூட்டு, சாமி கும்பிட்டு. ஆமாம், இன்னைக்கு எல்லா காயும் போட்டு சாம்பார் பண்ணேன். பால் கூட்டு, அப்புறம் பொரியல் என்ன பண்ணோம், ஏதோ பொரியல் ஒன்று பண்ணேன். அப்பளம் விட்டோம். பாயசம் ஆடி மாதத்தில், அதனால் அப்புறம் சேமியாவும் ஜவ்வரிசியும் போட்டு பாயசம், வடை எல்லாம் பண்ணி வச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் இதுவும் சேர்ந்து வச்சுருக்கேன். ஆமாம்.